போர்க்களத்துல எல்லா வீரர்களும் பார்த்து அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு. அந்த ஆயுதத்தை தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் ஒன்று நடந்துச்சு. வழக்கமா நடக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மாதிரி இது இல்லை. காரணம், வானத்துல இருந்து விழுகக்கூடிய இந்த பலிஸ்டிக் ஏவுகணையை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு கிளஸ்டர் அம்யூனிஷன் அப்படின்னு. ஈரான் முதல் முறையாக இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸை பயன்படுத்துறாங்க. கடந்த வருடம் ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டப்ப அந்த 12 நாள் போர்ல கூட இந்த ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன் எப்படி இந்த போர்க்களத்தை மாற்றப் போகிறது மற்றும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ் உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். ஏன் இதை தடை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது ஏகப்பட்ட கேஷுவாலிட்டி ரேட்டுன்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏவுகணையை நம்ம ஒரு எதிரிக்கு எதிராக அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த எதிரியோட கமாண்ட் சென்டருக்கு அனுப்புவோம், இல்லை அப்படின்னா அந்த எதிரியோட ஆயுத கிடங்குக்கு அனுப்புவோம், இல்லைனா எதிரியோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்கும். அது பிரிட்ஜாக இருக்கலாம், இல்லை ஆம்யூனிஷன்ஸை குவிச்சு இருக்கக்கூடிய வேர் ஹவுஸாக இருக்கலாம், இல்லைனா ஆம்யூனிஷனை தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா அதோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பாக இருக்கலாம். இப்படி முக்கியமான ஒரு டார்கெட்டுக்கு எதிராக தான் நம்ம முதல்ல ஏவுகணையை அனுப்புவோம். சும்மா ரேண்டமாக நம்ம அனுப்ப மாட்டோம். ஆனால் கிளஸ்டர் பாம்ஸ் வந்து எதற்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதிகப்படியான மக்களை கொல்வதற்காக பயன்படுத்துவது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா அந்த மக்கள் எல்லாத்தையும் கொல்லணும். ஸ்பெசிஃபைடாக ஒரு டார்கெட்டுன்னு இல்லாமல் கீழே இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னா தான் இந்த கிளஸ்டர் பாம்ஸை பயன்படுத்துவாங்க. மற்றும் இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ்ன்றது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரடுக்குள்ள நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன வாரட்ஸ்ன்றது இருக்கும். ஒரு கையெறி குண்டு சைஸில் வந்து ஒரு வாரடுக்குள்ள குண்டுகள் இருக்கும், நூற்றுக்கணக்கில் இருக்கும். ஸோ ஒரு பாம்பு போட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வெடிக்க வச்சு அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டும் இறக்காமல், இந்த கையெறி குண்டுகள் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன குண்டுகள் என்னென்னா ஒரு பெரிய நிலப்பரப்பில் பரவி போய் விழுகும். அப்படி போய் விழுகிறப்ப அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இறந்து போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த குண்டுகளை வந்து அதிகமாக பாப்புலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் இப்போது இராணுவமும் இருக்குது, அதே மாதிரி அங்கே சிவிலியன்ஸும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றப்ப அந்த பகுதியில் இந்த பாம்பை போட்டாங்கன்னா இராணுவ வீரர்கள் சாகிறத விட அதிகமாக சிவிலியன்ஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து டார்கெட்டடாக பண்ணக்கூடிய அட்டாக் கிடையாது, அதிகப்படியான மக்களை கொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸை கொண்டு வருவாங்க. இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. அடிப்படையாக மக்களை கொல்வதற்கு ஒரு பர்டிகுலர் வகை ஒன்று இருக்குது, ரன்வேஸை வந்து காலி பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலர் டைப் ஒன்று இருக்குது. ஸோ எந்த டைப்பாக இருந்தாலும் கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் யாருமே அதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வந்து அதிகப்படியாக மக்களை கொள்ளுது, அதுவும் கொடூரமாக கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஐநா சபையால் மனிதநேயமற்ற ஒரு செயல் இதுன்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ஆயுதம். இந்த ஆயுதம் தடை செய்யப்பட்டதுனால உலகத்தில் போர்க்கல்ல இது பயன்படுத்தாமல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட ஸ்ரீலங்கன் வாரில் கூட இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸால் இந்த கிளஸ்டர் பாம்ஸ்ன்றது பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த கிளஸ்டர் பாம்ஸை வந்து பேன் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி உலகத்தில் இருக்கிற சில நபர்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி தான் ஈரானும் நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸை பயன்படுத்தியிருக்கு. ஸோ கிளஸ்டர் அம்யூனிஷனை பயன்படுத்தினதுனால ஈரான் வந்து ஒரு வார் கிரைமை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சில மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா பண்ண வார் கிரைமை அவங்க ஒத்துக்கணும். அமெரிக்கா ஈரானில் மட்டும் வார் கிரைம் பண்ணல, வியட்நாமில் பண்ணியிருக்கு, ஆப்கானிஸ்தானில் பண்ணியிருக்கு, ஏகப்பட்ட இடங்களில் வார் கிரைம் பண்ணியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் ஒரே ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் தான் வார் கிரைம் பண்ணதுக்காண்டி ஜெயிலுக்கு போயிருக்காரு, தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அதை தாண்டி மற்ற எத்தனை வார் கிரைமில் அவங்க ஈடுபட்டாலும் சரி அந்த சோல்ஜர்ஸை இது வரைக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் சிஸ்டமுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது அமெரிக்காவுக்கு. ஸோ வார் கிரைம்ஸை பற்றி பேசுகிறதுக்குலாம் அவங்களுக்கு தகுதி இல்லை. அண்ட் சேம் கோஸ் வித் இஸ்ரேல் முதல்ல ஹாஸ்பிட்டலில் குண்டு போட்ட சமயத்தில் அதை வந்து நம்ம விரிவாக நம்மளோட காணொலியில் போட்டிருந்தோம். அப்போ அந்த டைமில் யூடியூப்பில் இந்த காணொலியை பதிவேற்றம் பண்ணதுக்கு நம்மளோட வீடியோவை பேன் பண்ணாங்க. அப்படி அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. வழக்கமாக இந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதில் 18+ போடுவாங்க. 18+ போட்டாலே அதுக்கு வியூஸ் பெருசாக வராது, இல்லைன்னா ஆட் ரெவன்யூ கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அந்த கண்டென்ட்டை போடுறத தவிர்ப்போம். ஏன்னா நம்ம காசு தான் முக்கியம்னு சில பேர் நினைக்கிறப்ப அந்த கண்டென்ட்டை போட மாட்டாங்க. இதன் மூலமாக ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பட் இது எல்லாத்துக்கும் மேலே போய் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் பரவாயில்ல, இன்னாப்ரோப்ரியேட் கண்டென்ட்னு சொல்லி ரெவன்யூ கொடுக்காம விட்டாலும் பரவாயில்ல, நம்ம சொல்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக அவங்களோட ஜேடாம்ஸை பயன்படுத்தினதை நம்மளோட சேனலில் காணொலியாக வெளியிட்ட பொழுது அந்த வீடியோவே காணாமல் போச்சு. இருந்த இடம் தெரியாமல் தடையுமே இல்லாமல் போச்சு. உண்மையிலே யார் சொன்னால் நம்புவாங்களான்னு தெரில, இது நடந்துச்சு.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார் கிரைம்ஸை பற்றி அமெரிக்கன்ஸ் வந்து பேசக்கூடாது, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. அண்ட் ஈரான் பண்ணுறது வந்து தப்பா ரைட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஈரானியன்ஸ் வந்து இஸ்ரேல் எங்கள் நாட்டோட சிவிலியன்ஸை கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இஸ்ரேலோட சிவிலியன்ஸை கொல்றதுன்றது எந்த வகையிலையும் நல்லதாக நம்ம பார்க்க முடியாது. யாருனாலும் சிவிலியன்ஸை கொண்டாங்க அப்படின்னா அவங்க கெட்டவங்க. சண்டை போடுறேன்னா இங்க வல்லநாடு மலைப்பாக்கம் போய் சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுங்க. அதை விட டவுனுக்குள்ள வந்து ஏன் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஈரான் எந்த ஒரு முயற்சி மூலமாகவும் எந்த ஒரு ஆர்குமெண்ட் மூலமாகவும் கிளஸ்டர் பாம்ஸை பயன்படுத்துறத வந்து நியாயப்படுத்தவே முடியாது. மிலிட்டரி இன்ஸ்டலேஷனுக்கு எதிராக கிளஸ்டர் பாம்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபைன், ஏன்னா மிலிட்டரி டார்கெட்ஸ். ஆனால் மக்கள் வாழும் பகுதியில் கிளஸ்டர் பாம்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எந்த வகையில் அதை மாரலைஸ்டாக அது ஒரு எத்திக்ஸு, அதுக்கு பின்னாடி ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியலை அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே. அதனால் எனக்கு போக விருப்பம் இல்லை. நான் சொல்ல வர்றது சிம்பிளாக என்ன அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் இதை வார் கிரைம்னு சொன்னாங்கன்னா, சமீபத்தில் ஈரானில் குழந்தைகளை கொண்டாங்கள அமெரிக்கன் பாம்ஸு, அதையுமே வார் கிரைம்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக கடந்த வருடம் February மாதம் நம்ம ஒரு வீடியோ ஒன்று பதிவிடுறோம் நம்மளோட சேனலில். ஈரானில் சுமாராக 40,000 டன்னு அளவுக்கு ஒரு கார்கோ ஷிப் ஒன்று இருந்திருக்கு. அந்த கார்கோ ஷிப்பை ட்ரோன் கேரியர்ஸாக மாற்றிருந்தாங்க, ட்ரோனை லான்ச் பண்ணக்கூடிய கேரியர்ஸாக மாற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவேற்றம் பண்ணியிருப்போம். அந்த பதிவில் மிக தெளிவாக இதோட அட்வான்டேஜஸ் என்ன, எதற்கான இது IRGC பண்ணியிருக்காங்கன்றதை பேசிட்டு கடைசியில் ஒரு போர் வந்தால் இதோட நிலைமை என்ன அப்படின்றத பேசியிருப்போம். அதை இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வார் சினாரியோ வந்துருச்சு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோ இஸ்ரேலோ போர் தொடுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த கப்பல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட பதில் சிம்பிளாக இந்த கப்பலை சுட்டு தெளிவாங்க அப்படின்றது தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே இது ஒரு சிட்டிங் டக். இதை நேற்று அமெரிக்கன்ஸ் பாம்பு போட்டு தகர்த்துட்டாங்க. காரணம் என்ன? இந்த கேரியரில் எந்த ஒரு வான் பாதுகாப்பு தடுப்பும் இல்லை. இது ஒரு சிட்டிங் டக். அப்போ நான் இதை பற்றி பேசினப்ப நிறைய பேர், அது எப்படா உனக்கு தெரியும், ஈரானோட மிலிட்ரியில் நீ வேலை பார்த்தியா, ஈரானியர்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாமலாம் இவ்வளோ பெரிய கப்பலை மாடிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக நம்ம பேசுகிற கருத்துக்களை அறிவியல் ரீதியாக எதிர்க்காமல் வேற ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ பதிலடி கிடச்சிருச்சா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த சேனலின் மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் பேக்கிங்ன்றது இருக்கும். அண்ட் நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலை, ஆர் நான் சொல்ல வர விஷயங்கள் தப்புன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதற்கு எதிராக நீங்கள் உங்களோட வாதங்களை தெரிவிக்கலாம். அதை தான் நான் என்கரேஜ் பண்ணுறேன். ரஷ்யா யுக்ரைன் வார்லேயும் ஏகப்பட்ட நபர்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் எய்தர் அதை சப்போர்ட் பண்ணுறவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஆர்குமெண்ட் போகிறப்ப அது பியூர்லி பேஸ்ட் ஆன் சயின்ஸாக இருந்தது. டெக்னாலஜியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். F-16s பெட்ரா, Su-30s பெட்ரான்னு தான் ஆர்குமெண்ட் இருந்துச்சே தவிர வெறுமனை மண்ணு மாதிரி ஈரான் செஞ்சால் அது கரெக்டுப்பா அல்லது இஸ்ரேல் செஞ்சால் அது கரெக்டுப்பா அப்படின்ற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லை. காரணம், அந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேசுகிறப்ப அது மத ரீதியாக போகல, பட் இங்கே பேசுகிறப்ப இது மத ரீதியாக போகுது. இப்போது ஈரானுக்கு எதிராக நான் பேசுகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலி சப்போர்ட்டர்னு சொல்லிடுறாங்க, இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ரெண்டு பேரையுமே சப்போர்ட் பண்ணலை. ரெண்டு பேரில் யார் ஊரில் குண்டு விழுந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரு இந்தியன் சப்போர்ட்டர். இந்த ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு போகிறதுனால எனக்கு என்ன லாபன்றது தான் நான் பார்ப்பேன்றதை யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. அதனாலேயே அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதை நான் சொல்லிக்கணும் தெளிவாக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.